ஹாய், ஸ்டோரி நம்பர் 4ஓட பார்ட் 2. ஸோ இப்போ ராஜேஷ் வந்து பிரியாவை வீட்டில் தேடிட்டு இருந்தான். பிரியா இல்லை. ஸோ பிரியா எங்கன்னு பார்த்தா, பிரியா வந்து லக்கேஜோட ஒரு வீட்டில் என்ட்ரு ஆகும்போது அந்த வீட்டுக்குள்ளே அஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பிரியாவை பார்த்து, என்னடி இந்த நேரத்தில் எல்லாமே ஒன்றே ஓகேவா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறா. பிரியா உள்ளே வந்துட்டு, அக்கா உங்களுக்கு அந்த மணி லாண்ட்ரிங் கேஸ் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறா. எந்த மணி லாண்ட்ரிங் கேஸ்? அதான்க்கா அந்த ஏகாம்பரம் குரூப்ஸ் அப்படிங்கிறா. உடனே அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறோம். ஆமாம் அப்படின்னு அஞ்சு சொல்லும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறோம். பிரியா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜெண்ட்டாக இருக்கா. ஒரு கேஸ் விஷயமா ஒரு லீடுக்காக ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறான். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போது அவளுக்கு லீடு கொடுக்குறேன்னு சொன்ன ஒருத்தன் அவனை கொன்னுறாங்க. அவனை கொன்னதை பிரியா பார்த்துட்டான். அப்படியே அடுத்து அவளை டார்கெட் பண்ண வராங்க அந்த குரூப்பு. ஒரு உருவம் அவளை துரத்திக்கிட்டே வர மாதிரி இருக்குது. அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆக வரும்போது ஒரு கார் வருது. அந்த காரில் அஞ்சு தான் இருக்கான். அஞ்சு வந்து பிரியாவை அந்த ஸ்பாட்லேருந்து கூப்பிட்டு போகிறான். 2 பேரும் போயிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே கரண்ட்டுக்கு வரும். கரண்ட்டுக்கு வந்தோடனே அஞ்சு கேட்குறா, என்னடி ஆச்சு அப்படின்ட்டு. இல்லைக்கா, ஏதோ ஒரு குரூப் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 2-3 நாளாக அவங்க அது ஃபீல் ஆகுது. இன்றைக்கி காலையில் நியூஸில் ஏகாம்பரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் அவங்க வீட்டில் ஓடிட்டு இருந்த நியூஸ் அதுதான். அந்த நியூஸை கேட்டவுடனே பிரியா வந்து ராஜேஷ் கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அஞ்சு கேட்குறா, இதை நீ ராஜேஷ் கிட்டே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைக்கா, அவர்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணும் போதே வேறு மாதிரி சண்டை வந்துருச்சு அப்படிங்கிறா. நீ சொல்லியிருக்கணும்டி அப்படிங்கிறா. டக்குன்னு அஞ்சுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை வந்து பிரியா கிட்ட காமிக்கிறா. பார்த்தா ராஜேஷ் காலிங்கன்றது. காக்கா ப்ளீஸ்க்கா, அவர் இதில் இன்வால்வ் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு பிரியா சொல்லும் போது, சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அஞ்சு ஃபோன் அட்டன் பண்ணி ராஜேஷ் கிட்ட, ராஜேஷ் நீ நினைக்கிற மாதிரி பிரியா வந்து ஏற்கனவே லவ் பண்ணதெல்லாம் கிடையாது. அவள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தா, அந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தம்னு அவங்க வீட்டை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் வருது. உடனே பிரியா வந்து ஃபோன், ராஜேஷ் நான் அவங்ககிட்ட கூப்பிட்றேன் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு பார்க்குறான். அஞ்சு போயிட்டு அதுக்குள்ளே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். அக்கா ஒரு 4-5 பேர் இருக்காங்கக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா அப்படிங்கிறா. பயப்படாத பிரியா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அஞ்சு வந்து திருப்பி 100க்கு கால் பண்ணி, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவள் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கா. பிரியா வந்து ஒரு மாதிரி நடிக்கிட்டு இருக்கும்போது, பிரியா எது இருந்தாலும் கையில் எடுத்துக்கோன்னு சொல்லி 2 பேரும் வந்து வீட்டில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், அவங்க உள்ளே வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது தட்டுற சவுண்ட் நின்றுச்சு. தட்டவே இல்லை யாருமே. அது வரையும் தட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ சைலண்ட்டாக இருக்குது. என்னடான்னு சொல்லி 2 பேருமே ஓடி போய் ஜன்னலில் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா அவங்க வீடு, அதுக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கு வெளியே ராஜேஷ் நின்றுட்டுருக்கான். ராஜேஷ் வந்து ஒரு மாதிரி ஹீரோயிக் போஸ்ட்டில் நின்றுட்டு அந்த ஆளுங்களை பார்த்து சொல்கிறான், டேய் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இனி அவ கூட நான் இருக்கேன், என்னை தாண்டி தான் அவளை தொடணுன்ற மாதிரி ஒரு ஹீரோய்க்கு வசனம் பேசுகிறான் அந்த இடத்துல. வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்க வந்து இவன் யாரா வந்திருக்கான்னு சொல்லி இவனை அடிக்க ஓடி வராங்க. ஓடி வரும்போது வீட்டுக்குள்ளேருந்து பிரியாவும் அஞ்சுவும் ஒரு மாதிரி பயத்தில் இருக்கும்போது கரெக்டாக வந்து போலீஸ் சைரன் சவுண்டு கேட்குது. வீடு நம்ம பிளாக் பண்ணிடுறோம் ஸ்க்ரீனை.